ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பீ ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் ஷோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே ஷூட்டோபியா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே காமெடியாக சூப்பராக இருக்கும். பட் அதே மாதிரியான ஒரு படம் தான். பட் அப்படி இல்லாமல் ஆனால் ரொம்பவுமே டார்க்காக டிஸ்கிரிமினேஷன், ரேசிசம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக சொல்லியிருப்பாங்க நமக்கு புரியுற மாதிரி. அப்படின்னு சொல்ல போனால் ஒரு கிளீஷவான கதை தான் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு மேடர் மிஸ்ட்ரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக வச்சு மேலே சொன்ன எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சீசன் 1 நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். சரி, என்னதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிகாஷி அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு அன்சோசியலைஸான பையன். அவன் ஒரு wolf. அவன் தான் அந்த கதையோட மெயின் லீட். அவன் சைடு இருந்து தான் நம்ம இந்த மொத்த ஸ்டோரியுமே பார்க்க போறோம். இந்த சீசன் 1 ஒன்லைனர் மட்டும் சிம்பிளா சொல்லிடுறேன். டிம் அப்படிங்கிற ஒரு பையன் ஆல்பகா அப்படிங்கிற ஒரு ஷிப் வகையை சார்ந்தவன். இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே ஒரு ஸ்கூலுக்குள்ள வச்சு நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த ஸ்கூலுக்குள்ள வச்சு இந்த பையனை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. உலகத்துல தாவரத்தை ஒன்று வாழக்கூடிய விலங்குகளும் விலங்குகளை ஒன்று வாழக்கூடிய விலங்குகளும் சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கார்னிவர்ஸ்க்கு வந்து நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்க வந்து விலங்குகளை சாப்பிடக்கூடாது, நீங்க மற்ற விலங்குகள் கிட்ட உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்க கூடாது அப்படின்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படி இருந்துமே எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்படி இருக்கும்போது வேட்டையாடப்பட்டு ஒருத்தர் இறந்து போகும்போது யார் மேல சந்தேகம் வரும்? எல்லாருமே கார்னிவர்ஸ் மேல தான் சந்தேகப்படுவாங்க. அந்த ஒரு குரூப்ல தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. ஹெல்பிவர்ஸ் எல்லாம் கார்னிவர்ஸை பத்தி பயப்படும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஒயிட் ஷீப் மேல லவ் வருது. அன்சோசியலைஸான பையன். அதே சமயத்துல ஹரு அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்லயே ஃபேமஸான ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹருனால எப்படி சேஞ்ச் ஆனார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்ப்போம். கேட்கறது கொஞ்சம் வீடா தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த கதையை பார்க்கும்போது உங்களை ரிலேட் பண்ற மாதிரி நிறைய கேரக்டர் இருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க ஹேட் பண்ணக்கூடிய கேரக்டரும் நிறையவே இருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் அவங்களோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சுக்க வரும்போது அவங்கள பத்தின பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மொத்தமாவே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? கதையானது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓனாய் ஒரு ரேபிட் வேட்டையாட போற மாதிரி தெரியுது. இவருதான் அந்த படத்தோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட். அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ண ஷீப்பாக சேர்ந்த டிம் அப்படிங்கிற ஒரு பையன் யாரோ ஒருத்தருக்கு பயந்து கையில ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிட்டு இருக்கான். ஓடி போய் ஒரு ரூம்ல உட்காந்து கதவை சாத்திப்பான். உருவம் கதவுக்கு பின்னாடி இருந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. டிம் இங்க வந்து கத்துவான், நம்ம எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறோம், எப்படி உன்னோட ஃப்ரெண்டே உனக்குள்ள மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சைடு இருக்கக்கூடிய உருவம் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்படியே அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரும்போது டிம் தூக்கி வீசப்படுறான். மிருகம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது கதவை மூடிட்டு இவன் கிட்ட அப்படியே நடந்து வர, இவன் பதட்டத்துல தெரியாம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி விட்டுருவான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, 2 வகையான ஸ்பீசிஸ்க்கு இடையிலான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தின டாபிக் தான் அது. ஆனா அந்த இடத்துல வச்சு யாருன்னே தெரியாத அந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம கொலை பண்ணிட. அடுத்த நாள் ஃபுல்லாவே ஸ்கூல் நியூஸ் தான். இதை பத்தி தான் அடுத்த நாள் ஃபுல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசிட்டு இருப்பாங்க. அதுல எல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஆல்பகா வகை சேர்ந்த அதே ஷீப் உண்டு. அவகிட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டெம்னி இருக்கக்கூடிய அதே டிராமா கிளப் தானே இருக்கிறான். இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கார்னிவர்ஸ் சேர்ந்த ஏதாட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தான் பண்ணிருப்பான் அப்படிங்கறது உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா ஒரு கார்னிவர்ஸ் வகையை சேர்ந்தவங்க தானே இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏன்னா டிராமா கிளப் தான் ஹேபியோஸும் கார்னிவர்ஸும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மென்மேலும் மேம்படுத்தக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, போக்கில் அப்படி பத்த விட்டுட்டு போயிட்டாங்களா. அதே சமயத்துல யாரோ ஒருத்தர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டிராமா கிளப்ல எல்லாருமே நேற்று நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல எல்ஸ் வேற எங்கேயோ ஊத்து பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே என்னாச்சு எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த சைடு ஊத்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க எல்லாரும். அந்த இடத்துக்கு சானு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வராரு. டிம் இறந்து போயிட்டா. இப்ப அவனுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற ஒருத்தர் வேணும். அதை பத்தி பேசலான்னு வந்தா 2 சைடும் கார்னிவர்ஸும் ஹேபியோஸும் பிரிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு சீப்ரா மாதிரி ஒரு பொண்ணு உண்டு. அவன் என்ன சொல்றான்னா, டிம் கார்னிவர்ஸ் வகையை சேர்ந்தவன் கூட பேசுவான்னா அது இந்த கிளப்ல உள்ளவங்கிட்ட மட்டும் தான் பேசுவா. இப்படி சொன்னதும் அந்த சைடு பில் ஒரு டைகர் வகையை சார்ந்தவன். அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் காரணம் நாங்க தான் சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற யாரா இருக்க முடியும், அவன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படிங்கிறதுனால அவன் மேல போறான், பட் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பின்னாடி 3 பேர் லெக்கோசி எங்க போனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதே ஞாபகமா தான் இருக்கு, அவன் ஒரு மாதிரி பார்த்தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நைட் எல்ஸ் தனியா வீட்டுக்கு போக பயப்பட்டு அவளோட ஃப்ரெண்டு துணை கூப்பிட்டு வந்திருப்பா. வரும்போது நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பா. அவனோட பார்வை எப்படி இருந்து தெரியுமா, ஒரு விலங்கு அதோட இறையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல, நம்ம நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். லிகோஷி அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வேடா தான் இருப்பான். ஓவரா திங்க் பண்ணி அவனோட மைண்டை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுல விட்டு போகும்போது அவளோட ஃப்ரெண்ட் அவளை விட்டு போன பிறகு இவ பின்னாடி யாரோ ஒருத்தர் வர மாதிரி ஃபீல் பண்றா. இவனும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ இப்படி வரதை பார்த்ததும் பயத்துல என் கிட்ட வராது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவான். சிசர் எடுத்து முன்னாடி காமிச்சிட்டு என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சிசரை பிடிச்சிட்டு ஒரு லெட்டர் எடுத்து அவ கையில கொடுக்குறான். 2 பேரும் தனியா இருக்கும்போது உன்ட்ட இதை தரணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி தனியா இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் எடுத்து கொடுக்க, எடுத்து பக்கத்துல 2 டேபிள் இருக்கும். அதுல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டிம் இதை உனக்கு தரணும்னு ஆசைப்பட்டான். நானே இது வாங்கிட்ட கொண்டு வந்து தரணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியவே வருது, அதனாலதான் அப்படி பாத்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி வாங்கி யோசிக்க, நம்ம ஹீரோ உனக்கு தெரியாம எதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, உன்னை பத்தி ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையவே தப்பா சொல்லிட்டேன், அதை நாளைக்கு ஸ்கூல்ல வச்சு திருத்திடுறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது, வேணா டெம்மோட ஃபர்ஸ்ட்ல அவன் சொல்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இதை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்ன எங்களை மாதிரி ஆட்களுக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ டெம் இறந்து போன இடத்துல இருந்து அவனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவனும் நம்ம ஹீரோவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த இடத்துக்கு ரூயிஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த ஸ்கூலோட ஸ்டார் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அதே கிளப்ல தான் இருக்காரு. ஆனா ரொம்பவுமே
ஃபேமஸான ஆளு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட அவர் மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஊத்து பார்த்துக்கிட்டே இருப்பானா, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஹீரோ திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரு ஊல்ஃபா இருந்துட்டு இப்படி ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காதரா, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்ம ஆர்ட் கிளப்ல தானே இருக்கிற, இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ரிஹர்சல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட. சமயத்துல ஹரு அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபிளவர்ஸ்க்குலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாளா, அவளை ஒரு 2 பொண்ணுங்க சேர்ந்து புலி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவுமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 பசங்க அவன் கூட இருப்பானுங்களே எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ எதுக்காக இந்த பொண்ணுங்களுக்குலாம் இவன் மேலே இவ்வளவு காண்டுனா, இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களோட லவ்வர்ஸையுமே இந்த பொண்ணு இவ பக்கம் ஈத்துப்பா. வேற ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு இந்த பொண்ணு அந்த பசங்க கூட அப்படி இப்படி இருக்கிறதாவும். பொண்ணுங்க இவளை போட்டு புலி பண்ணிட்டு இருக்க, இவளும் அதை பெருசா கண்டுக்கவே மாட்டா. அவளோட பொருள் அப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து அவளோட ரூம்ல தூக்கி போட்டா, அங்கதான் இவளோட ரூம்மேட்டே இருப்பாளா. நீ இங்கதான் இருந்தானா அவங்களை தடுக்க வேண்டியதுனமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் மேல சம காண்டா இருந்தா அவ கிட்ட நீயே ஒண்ணுமே பண்ணாம இருக்குதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க, சரி விடு என் கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் கூட வாய்ப்பே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுவா. கேஃபிடேரியாட்டே யார்கிட்டயாடும் போய் உட்காரலாம் பார்த்தா யாருமே இவளை கிட்ட அனுமதிக்க மாட்டேங்கிறானுங்க. போங்கடா உங்க கூட வந்து சாப்பிட்டாதான் வயிற்றுல சாப்பாடு இறங்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு அவளோட கேங்கோட வரா. என்னமா தனியா உட்காந்து சாப்பிட்டாலும் ஜாலியா தான் இருக்கு போலயே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கமா, வெளியே தனியா சுத்துறதுலாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா. அப்புறம் மூடையை கெடுத்து விட்டாடா, நீ ஏன் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக அவனோட எக்ஸு கிட்ட மறுபடியும் சேர்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எடுத்து விட்டது நீ தான் என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அவன் தான் என்ன முதல்ல கிஸ் பண்ணது, நாங்களும் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி இருந்தோம், மேலே எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப. உடனே அவ ஹருவை கீழே தள்ளி விட்டுட்டு, நானும் என்னோட எக்ஸும் உன்னை மாதிரி ஒரு ஆர்டினரியான ஹேபிட் வகை சார்ந்தவங்களே கிடையாது, எங்களுக்கும் உன்ன மாதிரி வகையான ஹேபிட் வகைக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டு போறா. மாதிரி நிறைய பசங்க கூட படுத்தல, அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ லூயிஸ் நம்ம ஹீரோ கிளப் கூப்பிட்டுருந்தாப்புல அங்க போய் பார்க்கும்போது ஜோ அப்படிங்கிற ஒரு பையனை காமிச்சு, நான் டெமுக்கு பதிலாக அந்த ரோல் நடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரா. இது ஸ்கிரிப்ட் உள்ள டைலாக். அவன் கிட்ட போய் இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு இது என்னதுன்னே தெரியல. உடனே அவனோட வாயை பிடிச்சி, நீ அந்த ஸ்கிரிப்டை தின்னுட்டு தானே வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒத்துக்கவே மாட்டான். உடனே அவனோட வாயை பிடிச்சி மிரட்டி கேட்கும்போது கடைசியில் ஒத்துப்பான். அந்த இடத்துக்குள்ள ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து லூயிஸை பார்த்து, டெம்முக்கு பதிலாக ஜோவை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறீங்களாமே, நானும் டெம்மும் ஒரே ஆடிஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது லூயிஸ் அவனை வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வர தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜோவை பார்த்து வெளியே போய் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுட்டு, ராய் இருக்கான் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த வந்து நீ எதுக்காக இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா இவங்கலாம் ஸ்டேஜ்ல முன்னாடி இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், நம்ம ஹீரோலாம் பின்னாடி ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் பாத்துக்கக்கூடிய ஒரு டீம்ல இருக்காரு, எதுக்காக நீங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது, நான் அப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப போக, லீஸ் நம்ம ஹீரோனுக்கு சொல்லிட்டு டப்புன்னு ராயை பார்த்து, நீயும் இன்னில இருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறா அப்படின்னு சொல்ல, அது புரியல எதுக்காக அப்படின்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது, 2 வருஷமா இந்த ஆக்டிங் கிளப்ல இருக்கிறேன், ஆனா அந்த 2 வருஷத்துல நீ என்ன சாதிச்ச, மட்டும் இல்லாம நீ 2 முக்கியமான கான்டெஸ்ட்ல சொதப்ப வேற செஞ்சிருக்க, இதுல நான் உன்னை டெம்முக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல வர, ரெடி பயவுல இதெல்லாம் கேட்டுட்டு சமகாண்டில் அந்த டப்புன்னு லூயிஸ் அடிக்கணும் வருவாங்க. நம்ம ஹீரோ தான் உள்ள புந்து தடுக்கிறாப்ல, தாய் நிறுத்து, ஆக்டரோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அவனோட செல்வ கம்ப்ளவுன் பண்ணிட்டு, ஓகே இப்போ பிரச்சனை இல்லை, நீ உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா உன காப்பாற்றப்பட்டுட்டே இருப்ப அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு போவான். லூயிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ உன்னோட ஃபேங்கை மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே ஒரு ஹேபியஸ் மாதிரி தான் ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. லூயிஸ் டப்பு நம்ம ஹீரோட வாழ பிடிக்க, நம்ம ஹீரோ திருப்பி எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி மிருகத்தோட வாழ பிடிச்சா நீங்க கோவப்படல, நம்ம ஹீரோ அந்த மாதிரி கோவப்படல, நைட்டு ஜோக்கு ஆடிட்டோரியத்தை வச்சு ரிஹர்சல் கொடுக்க போறேன் நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஸ்கூல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எல்லாருக்கிட்டே நீ ஒரு ஹீரோ மாதிரி இருக்கும்னு ஆசைப்படுறியா, நான் இப்போ உனக்கு ஒரு காலத்தாரன்னு சொன்னா நீ கண்டிப்பா வருவல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆக்ட் பண்றதுனால உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா பொதுவா இந்த ஹேபியோஸ்குள்ளேயே ஒரு தாட் இருக்கும், கார்னிவர்ஸ்னால இப்படிதான் அப்படின்னு, இப்படி மத்தவங்ககிட்ட நடிக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹருவை காமிக்கிறாங்க. ஹருவோட கண்டிஷன் எப்படின்னா, பசங்களும் ஃபர்ஸ்ட் இவா கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் கூட தான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து அவ கிட்ட அப்படி இப்படி இருந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்ச பிறகு அவளை விட்டுட்டு போயிருவாங்களாம். இந்த மாதிரி தான் அவளோட லைஃபே இருந்திருக்கு. இதை பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது அவ எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவானா, நான் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சாப்பாடா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பா ஆடிட்டோரியத்துக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாப்லையா. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப டீச்சர் வேற நிறையவே பேட்ரோல் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப மட்டும் என்ன பார்த்தாங்க என்ன செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயத்திலே இருப்பானா. அப்போ அவனோட மூக்குக்கு அந்த பாதை வழியா ஒரு ஹெர்பிவோர் போற ஸ்மெல் அடிக்குது. யாரு போறதுன்னு பார்த்தா ஹரு. அவளுமே ஃபீல் பண்றா யாரோ ஒருத்தர் அவளை வாட்ச் பண்ற மாதிரி. எப்பவுமே டீர்ஸ், ரேபிட் இந்த மாதிரியான மிருகங்கள், வேட்டையாடப்படக்கூடிய மிருகங்கள் எப்பவுமே பாதுகாப்புக்காக அலாட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி இவங்களும் ஏதோ ஒன்று தப்பா உணர. அதே சமயத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவாலையும் அவனோட பிரெடிட்டர் இன்ஸ்டிக்ட கட்டுப்படுத்தவே முடியல. ஹரு வந்து அவளோட லைஃபை ஃபர்ஸ்ட் கிவ் அப் பண்ணிடுவா, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இருந்தாலும் அவளை அறியாமே ஓடும்போது அவளோட மனசுல இதுதான் தோணும், என்னைய மாதிரியான ஒரு ஆள் தப்பிச்சு போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது உனக்காவது புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கற மாதிரி அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் பாஞ்சு வந்து ஹருவை பிடிக்க, செகண்டா வந்து ஏதோ ஒரு கனவுலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான், ஏதோ ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி, எனக்கு இப்படி இருந்துட்டாலே போதும், இதுக்கப்புறம் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள அவனே பேசிட்டு இருக்க. திடீர்னு அவனை யாரோ ஒருத்தர் எழுப்புற மாதிரி ஃபீல் பண்றான். அவன் எப்படி அவனோட ரூமுக்கு வந்தான் தெரியல. இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்குடா இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை எழுப்பி விட, நைட்டு ஃபுல்லா தூங்காம வேட்டையாட போன மாதிரி ரொம்பவுமே டயர்டா இருக்கிறான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜாக்குமே நோட் பண்றான். அவனோட ஃபேஸை கண்ணாடியில பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் டிமான் அந்த கண்ணாடி வழியா வெளியே தெரியுது. இப்ப நேத்து நைட்டு அவன் ஹருவை பிடிச்ச பிறகு
என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இப்ப காமிக்கிறாங்க. ஹருவை பிடிச்சதான் ஃபீல் பண்றான். அவனோட பெரிய சாப்பாடு தானே ரொம்பவுமே சாஃப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க இது வேணா தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனோட பாடி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் வித்தியாசமா அவனோட பிரெடேட்டர் இன்ஸ்டிங்க்டோட அவன் வாக்குவாதம் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவனை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணான். இவனும் முடிஞ்ச அளவு தடுக்க தான் பார்ப்பான். பட் அது ஒரு கட்டத்துல அவனை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ண விட்டு ஹருவை போட்டு தள்ளி இருப்பான். அந்த நேரத்துல ஜோ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோட பேர் சொல்லி கத்திட்டு வர ஒரு செகண்ட்ல அவனுக்கு நினைவு வரும்போது ஹரு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். அவனோட கையில நகம் இருக்குல்ல, அது வந்து அவரோட கையில கீச்சிரும். பட் இருந்தாலும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட. ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வரான். என்ன சொல்லி கேட்டா நான் கூட்டு போய் காமிக்கிறான். லூயிஸோட கால அடிபட்டு இருக்கு. ரிஹர்சல் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அந்த ரூம் ஃபுல்லாவே இருட்டா இருந்துச்சா. அவன் கால் தர மாதிரி கீழோட போக அவனை லூயிஸ் காப்பாத்த போய் இப்படி அடிபட்டுடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா அடுத்து நடக்கக்கூடிய கான்டெஸ்ட்ல லூயிஸால நடிக்க முடியாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படும் போது நீ மொதல் புலம்புறது நிறுத்தி இது வந்து சின்ன காயம் தான், நாளைக்கு இது ஹீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிடாப்புல இது தாங்களா நிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட போனதும் வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனோட கையில இந்த பிரெட்டை மறைச்சிட்டு லூயிஸ் கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல அதனால எல்லாருமே கேஃபிடேரியால சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்பதான் நமக்கு அந்த இடத்துல வச்சு ஃபுட் சிஸ்டம் இந்த வேர்ல்டுல எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வேளையும் கேஃபிடேரியால தான் சாப்பிடணும். மீட் அப்படிங்கிறது ப்ரொபிகேட்டட். ஆனா அந்த மாதிரி கார்னிவஸ் வகையை சேர்ந்த விலங்குகளுக்கு நியூட்ரின்ஸோ ப்ரோட்டீன்ஸோ அதிகமா தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் சப்ளை பண்ணுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு நடந்து வரும்போது யாரோ ஒருத்தர் பயத்துல கத்துற மாதிரி சவுண்ட் கேட்க என்னன்னு பார்த்தா சின்ன சின்ன விலங்குகள் அந்த கேஃபிடேரியா நடந்து போயிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ் மிதிச்சு நசிக்கிருப்பான். அவனும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மாதிரி சின்ன மிருகங்கள்லாம் செவுத்து விட்டு நடந்து வரதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு பண்ணை தொட்டு சாப்பிடுறது கூட பயமா இருக்கு. ஏன்னா நேரத்துக்கு ஹருவை டச் பண்ணிருப்பான்ல, அதனால ஒரு சாஃப்டான பொருளை கூட தொட்டு சாப்பிட பயப்பட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த கேஃபிடேரியால 2 கார்னிவல்ஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுல பிரவுனா ஒருத்தர் இருக்கான், அவனோட நேம் வந்து எனக்கு தெரியல. அது வந்து என்ன விலங்குன்னு தெரியல. ஆனா அவனுக்கு முன்னாடி ஒருத்தனோட சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். அவன் வந்து இவனோட வாழை மிதிச்சிட்டானா. நான் சாரி கேட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சாரி கேட்டா பரவாயில்ல, ஏதோ நக்கல் அடிக்கிற மாதிரில சாரி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த 2 பேரும் கிறுக்குத்தனமா சண்டை போடுறத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு நேரத்துக்கு ஹருக்கிட்ட பண்ணதான் ஞாபகம் வருது. திடீர்னு அவுட் ஆஃப் கேரக்டரா பப்ளிக்கா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டது ஒரு மாதிரி பார்த்ததை விட லிகோசி கத்துனதை பார்த்துட்டு தான் எல்லாரும் ஒரு மாதிரி நிக்கிறானுங்க. இவனுக்கும் புரிஞ்சிருச்சு ஐயோ தப்பு பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வாயில கைய வைக்க லிகோசி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்கும்போது அங்க சண்டை போட்டு இருந்ததுல ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து விட ஒசரத்துல மாடு மாதிரி இருக்கனால என்ன அடிச்சு போட்டான்னு நினைக்கிறியாடா, அவன் கழுத்தை லைட்டா கூட கடிச்சு அழகா துப்புவேன் அப்படின்னு சொல்ல அம்மாலும் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாப்பா போல நம்ம தான் பெருசா இருக்குமே இவனை ஈஸியா அடிச்சு போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் சண்டை வேணா தெரியாம காசை கீழே போட்ட மாதிரி நடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க அந்த இடத்துக்கு லூயிஸ் வந்துட்டா போல. லூயிஸ் வந்தது அங்க இருக்கக்கூடிய ஹேபியோஸ் எல்லாருமே சேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அவன்டாரி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கார்னிவரா இருந்துட்டு பல்ல காமிக்கிறது எவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லும்போது இந்த பீஸ்டர் ஆகிறதுக்காக தானடா எல்லாரும் உன் பக்கத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது பீஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பட்டம். அவங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சொசைட்டில ஏதாவது பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணி வைக்கிறது, ஏதாட்டும் மக்களுக்கு தேவைன்னா அதை பூர்த்தி பண்ணக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு பதவி. இதுக்காக தானடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க பீஸ்டர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பதவின்னு உனக்கு தெரியுமா, மொத்த பொறாமப்படுறதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை போய் பாடுறா அப்படின்னு சொல்ல உடனே பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட அழைக்க பிடிச்ச கை போய் தொடங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தரமிக்க அவங்க கூட சண்டை போட்டவன அவனை இழுத்துட்டு போறான் இந்த இடத்த விட்டு. சரி எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் அனுப்பி விட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ எனக்கு நேத்து பண்ண ஹெல்ப்புக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க மட்டும் இப்போ வரலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர என்ன எத்தனை நாளைக்கிட்ட நீ இப்படி ஆக்ட் பண்ணிட்டே இருக்க போறேன், நான் நினைக்கிறத விட நீ ஒரு மோசமான உல்ஃபுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக அடுத்த சீனை யாரோ ஒருத்தர் 3 பேர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தி கூட்டு போற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரிஹர்சல் அவங்க கதை எடுக்கிறத சொன்னாங்களா அதான் இது. அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு போனவர் வந்து சோல் ரீப்பர், அந்த கதாபாத்திரமா தான் லூயிஸ் நடிக்கிறாப்பல. சோல் ரீப்பரோட ஒர்க் என்ன, ஒரு சோலை தூக்கிட்டு போய் அதை பியூர் பண்ணி ஆஃப்டர் லைஃபுக்கு அனுப்புறது தான் அவங்களோட வேலை. பட் எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்துறாருன்னா அவரோட டியூட்டி தான் அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டியது, அது வரைக்கும் யாரையும் கொலை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி அவளை கொலை பண்ண வரவங்களெல்லாம் கொண்டு கடைசியில் அந்த பொண்ணை கொலை பண்றதான ஒரு கதை தான் நினைக்கிறேன். அப்போ சாணாங்க வந்து கத்திட்டே வருவாப்பல எனக்கு அந்த ரிஹர்சல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டேட்டா லூயிஸ் கிட்ட வந்து பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நடிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சீனியரா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், டிராமா கிளப்ல இருந்துட்டு நம்ம ஸ்கூல் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெஷ்மேனுக்கு இப்படிதான் காமிச்சாகணும் இதுதானே கைஸ் அப்படின்னு சுத்தி கேட்கும்போது எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லுவானுங்க. இவர் வந்து ஒரு ஹெபிவரா இருந்துட்டு அட்லர் அப்படிங்கிற ரோல் நடிக்கிறாப்பலையா. இங்க அந்த கார்னிவர்ஸா இருக்காங்களா அவங்க வந்து சோல்ஜர் ரோல் எடுத்து பண்றாங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஸ்கூல் எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்க போறோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா அப்படின்னு சொல்லி நீங்க கட் பண்ண ஆர்ட் கிளப்ல இருக்கிறவங்களும் இந்த ஸ்டேஜ் ஒர்க்கு தேவையான காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டெம்மோட காஸ்டியூம் எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டெம்மோட பொருளை கிட்டே வச்சுட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்பானா இருக்கவங்களாம் அப்படி பேசாத காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ டெம்மை பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அந்த வேர்டுல ஸ்ட்ரிக்ட்லி எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதோ அது உனக்கு நடந்திருக்கு டெம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை எங்க எல்லாரை விட அவன் ஒருத்தன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு எதிர்கொள்ளணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் சொல்லுவான். அதே சமயத்தில் லூயிஸ்க்குமே காலில் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் இதை மத்தவங்க முன்னாடி காமிச்சிக்க மாட்டான். ஏன்னா இவன் வந்து டவுன் ஆனா மத்த ஹெபிவர்ஸுக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது வரதானே செய்யும். எவ்வளவு பெரிய பிரச்சனை மட்டும் கேரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். லீடர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் அவன் ஒரு ஐடியலைஸ் பண்ணக்கூடியவங்களுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ லூயிஸ் இப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரஷரோட இருப்பான் மாதிரி அவன் நம்ம லூயிஸ் மேல எந்த அளவுக்கு மரியாதையோட இருக்கான் அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அப்ப டோம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டிராயிங் காமிச்சு
காமிச்சிட்டு இதை நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தேவைப்படும், நீ கொஞ்சம் கார்டனிங் கிளப்ல போய் நமக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கார்டனிங் கிளப் வந்து ஹேபிவர்ஸ்க்கானது, நான் வந்து அங்கே போனால் அவங்க என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒருத்த கீபி அப்படின்னு வந்து அவன் நம்ம ஹீரோவோட 1 இயர் சீனியர். யூஸ் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட 1 இயர் சீனியர் தான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஸ்கூல்ல சேர்ந்ததுலேருந்து யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசினதே இல்லை, நீ இப்போ அங்கே போனா உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பெட்டர் பண்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்மளால கூட்டு வந்துட்டானுங்க. ஆனால் அவன் டோர் கிட்ட நின்றுட்டு நல்லா உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்துட்டு இருப்பான். அவனுக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஃப்ளவர்ஸ் கூட கலந்து அவன் நேற்று திங்க ட்ரை பண்ண அந்த ஒரு ரேபிட்டோட ஸ்மெல் அடிக்குது. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளை ப்ராசஸ் பண்றதுக்குள்ள பயவுல கதவை திறந்துட்டான். முன்னாடி நிப்பா அதை பார்த்ததான் அவனோட மண்டையில தோன்றதுலாம் இதான், இவ்வளவு சின்ன ரேபிட் அப்படின்னு நம்ம தெரியாம போயிடுச்சு, ஏதாட்ட பிரச்சனை வரதுக்குள்ள நம்ம வயிற்ற கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள கிட்ட இருந்த பையன் ஐயோ ஒரு வேலை இருந்துச்சு அதை பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறான். இதில் கூட்டு வந்துட்டு எங்கடா ஓட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, உனக்கு கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு ரிங்ஸ் வாங்கி தரேன், இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவ ஊடையில பேச ஆரம்பிக்கிறேன். வெல்கம் பார்ட்டிக்காகவா நீங்க ஃப்ளவர் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆர்வ கோளாறுல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கோத்து விட்டு அந்த இடத்துட்டு ஓடிடுவான். ஆனா அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ரூம்ஸ் நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு போல, அதான் அவன் பயப்பட்டு ஓடுறான், நீ என்ன பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, அடுத்து ஒரு பொண்ணு வாக்கிட்ட சண்டை எடுத்தாலும் நீ நிறைய பேர் கூட படுத்த உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. சோ அதான் இவ சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல, இவன் எதை பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது, பயப்படாம நீ கேட்கற, நீ நேற்று நான் உன்னை சாப்பிட ட்ரை பண்றேன், உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், எல்லாமே ஃபுல்லா மைண்ட்லயே தான் யோசிச்சுட்டு இருப்பான். விஷயத்தை பத்தி பேசுறதுக்குள்ளேயே அது தப்பு அது ரைட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மைண்ட்லயே ப்ராசஸ் பண்ணிட்டு சொல்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மனசுல வச்சுக்காங்க. மோஸ்ட்லி அவன் சொல்லக்கூடிய டைலாக் எல்லாமே அவனோட மைண்ட்ல நினைக்கிறதா தான் இருக்கும். நான் அந்த ஷீட்டை வாங்கி பார்த்துட்டு நீ டிராமா கிளப்ல எந்த இதுல ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஆர்ட் கிளப்ல பிடிஎஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானா. அவன் யோசிப்பான், நம்ம தலைக்கும் இந்த தலைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இதைத்தான் நேற்று கவ பார்த்தோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படிலாம் அவனை யோசிக்கல, இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய அனிமல் கிட்டே இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது, அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் டப்புன்னு பின்னாடி திரும்பி இந்த ஃப்ளவர்ஸ் உனக்கு தரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. மாலு கண்ணை பார்த்தே பேச மாட்டாப்புல, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட அழகான ஃப்ளவர்ஸ் உனக்கு ஃப்ரீயா தரது எனக்கு மனசு வரல, அதனால அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் சைடு தூக்கி வச்சேன்னா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஜட்டி மாதிரி போட்டு விடுறான். என்னன்னு பார்த்தா வாழைகளை வச்சு தட்டி விட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட, நீ அப்போதுல இருந்து என்கிட்ட பணிவா பேசிட்டு இருக்கே, என்ன கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களோட ஜூனியர் அப்படின்னு சொல்ல, 1 இயர் தானடா கேப்பா, அப்புறம் எதுக்குடா இப்படி பொலைட்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் சொல்லல, அப்படியே ஒவ்வொரு பாட்டா எடுத்து இறக்கி வச்சுட்டு இருப்பான். அப்பதான் அவங்க கிட்ட ஒன்று கேட்கறான், நீங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு முன்னாடி என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நான் அவங்க கிராஜுவேட் ஆகி போன பிறகு நான் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீ இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நான் தேவைப்படுறேன், இதுங்க எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை மாதிரி வீக்கான அனிமல்ஸ் யாராட்டும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும், மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்கக்கூடிய பேண்டேஜை தான் பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அவங்க கிட்ட உங்களோட கையில எப்படி அடிப்படிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போவான். அவனோட மனசுல என்ன தோணுனா, கேட்காத கிறுக்குத்தனமா பண்ணாத, அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் கேட்க விருப்பம் இல்லைனாலும் என்னாச்சு உங்க கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஏதாட்டும் ஒரு கெட்ட கனவா இருக்கும், எங்களை மாதிரி சின்ன அனிமல்ஸ்க்கு என்ன நடக்கிறது சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா, அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க வந்து என்ன பிளேமும் பண்ணல, என்ன குறையும் சொல்லல, வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா என்னோட கண்ணை அவங்கள தாண்டி நகட்ட முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். பையன் லவ்ல விழுந்துட்டான். ஆனா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குமா, அங்க உட்காந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் வேணாம், அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். கான்வர்சேஷன் பில்ட் பண்ணானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நான் பேசி அவ பயந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஏதோ சொல்ல வரான், மத்த பசங்க மாதிரி இவளும் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டா, நீயும் மத்த பசங்க மாதிரி தானா, அதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உள்ள கதவு எல்லாத்தையும் பூட்ட ஆரம்பிக்க, அம்மாளிங்க மைண்டுக்குள்ளே என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. இதுதான் நான் கார்னிவல் கூட படுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஜென்டிலா ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவாளா. மாலிங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீ என்ன ரஃபா ஹேண்டில் பண்ணாலும் நான் என்ஜாய் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம திரும்ப முடிச்சுட்டு இருப்பான். அதோட இந்த பகுதி இந்த இடத்துல எண்டாகுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, நீங்க டெய்லி வீடியோ போட சொல்லி கேட்குறீங்கன்னா என்னால போட முடியல, அதே மாதிரி பாக்கி நிறைய பேர் போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் என்ன அதை பார்க்கல, பார்த்தனால இந்த சீசன் 1 முடிச்ச பிறகுதான் போடுவேன். பை.